கைஸ் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். தேசிய செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான அலசல் பண்ண போகிறோம். அடுத்த ஃபஸ்ட்டு நியூஸ் எதை பற்றி பார்த்தோன்னா, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகள் சேவை நாளை இயங்காது என அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என மருத்துவமனைகள் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் மேலும் 12 போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செஞ்சுருக்காங்க. பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவாக செயல்படும் பலர் தேர்தல் அதிகாரி பதவிக்கு நியமிக்கப்படுவதாக மம்தா பானர்ஜி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடுத்ததாக 3வது நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆப்கானிஸ்தான் பார்த்துறோம். பழுது பார்த்த போது ஜாக்கி நழுவியதால் சோகம். பஸ்ஸுக்கு அடியில் சிக்கி மெக்கானிக் பலி. கோழிக்கோடு டு தேவாலா இடையே இயக்கப்படும் தனியார் பஸ்ஸை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார். தேர்தல் பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களிடம் ரூபாய் 1000 பிடித்தம். வெளியே சொல்ல முடியாமல் குமுறல். இந்த பணத்தில் காலை சிற்றுண்டி மதிய உணவு வழங்கியதற்காக ரூபாய் 300 முதல் ரூபாய் 400 வரை பிடித்தம் செய்யப்பட்டது. தற்கொலைக்கு முன் சகோதரருக்கு டாக்டர் அனுப்பிய மெசேஜ். சிக்கிய இளம்பெண். மருத்துவருடைய சகோதரர் அளித்த புகாரின் பேரில் ஸ்னேகல் பாட்டில் மீது வழக்கு பதிவு செய்துள்ளோம் என்று அதிகாரி கூறினார். பீகார் கல்வித்துறை நடந்த இசை ஏமாற்றம் குறித்து பார்த்தோம். பாஜக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் தவறாமல் வர வேண்டும் கொறடா உத்தரவு பிறப்பிப்பு. பாராளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. காங்கிரீட் கலவை லாரி கவிழ்ந்து நசுங்கிய BMW கார். ஹைகோர்ட் வழக்கறிஞர் உயிரிழப்பு. வளைவில் திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி கார் மீது கவிழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேற்கு வங்காளத்தில் மோடி அதிரடி. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு புதிய வாக்குறுதிகள். பாஜக அரசாங்கம் தொழிலாளர்களின் வருமானம், கல்வி, மருத்துவம் என அனைத்து துறைகளிலும் முழு வீச்சில் பணியாற்றும் என்று பிரதமர் மோடி கூறினார். சாலையோரத்தில் நின்றிருந்தவர்கள் மீது லாரி மோதி விபத்து. 5 பேர் பலி. டிரைவர் தூக்க கலக்கத்தில் இருந்தபோது விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. எதுக்கு தூக்கத்தில் வண்டி ஓட்டுறீங்க? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு உங்களுடைய டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாவே போதுமே. நீங்கள் இந்த மாதிரியான மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற வேலையை ஈடுபடாதீங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ. இந்த நியூஸ் எப்படி இருந்தது ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எல்லாத்தையும் படித்து பார்க்க முடியும். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ.